அண்ணல் நபிகளுக்காக ஆசையோடு ஆவி துறந்த அளப்பரிய மகன்களை பெற்று தந்த தந்தைகளும் மனமும் வந்து தந்த மங்கைகளின் மாங்கல்யமும் தான் நமது மார்க்கத்தின் மாண்புகளை நெருங்கூட்டி தாங்கி நிற்கும் தூண்கள். இதுவரை நமது நாயகத்தின் உற்ற உறவினர்கள், உயிர் தோழர்கள், உத்தம உம்மத்துக்களின் உயிரிழப்பால், உதிர கசிவால், உப்பு நீரால் உரமேற்றப்பட்டதுதான் இஸ்லாம். எங்களின் உயிர் தியாகத்தால் அதன் அடித்தளம் உறுதி செய்யப்பட்டது. எங்கள் உடல் சிந்திய உப்பு நீராலும் உடன்பிறப்புகளின் உதிரத்தாலும் அதன் மரணம் அடிக்கப்பட்டது, வடித்து வார்ப்பு எடுக்கப்பட்டது. இனி இஸ்லாத்துக்கென உயிர்விட உலக மக்கள் வேண்டாம் மகனே, இதுவரை செய்தவர்கள் போதும். இனிமேலாவது உத்தம நபியின் உம்மத்துக்கள் உளமகிழ்வோடு வாழட்டும், உலகு உள்ளவரை மகிழ்வுடன் வாழட்டும். இனிமேல் இஸ்லாத்துக்கு ஆபத்து வந்தால் உயிர் தியாகம் செய்யும் உன்னத பொறுப்பும் உதிரம் சிந்த வேண்டிய உயர்ந்த பிறப்பும் உலக தூதுவரின் உம்மத்துக்களுக்கு வேண்டாம். அவரின் உதிரத்தில் உதித்த உரிமை வாரிசுகளான நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதனால்தான் உசேனின் குடும்பமும் இவங்கெல்லாம் தியாகம் பண்ணுகிறாங்க. எங்களின் வாய்களில் வழிந்த குருதியும் உடல்களில் கசிந்த வியர்வையும் குலைத்து குலைத்து உருவாக்கிய கோட்டை தான் இஸ்லாமிய கோட்டை. அதை ஆசைகளால் பலம் பார்த்து அழித்துவிட வேண்டாம். எனவே உன்னிடம் வாதியா போராடாது இருக்க மாட்டான். அப்படி போராடிய நேற்றிரவு அல்ஹாஜ் பழனி பாபா அவர்கள் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டு அதனால் தமிழகமே ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய ஒரு நேரத்தில் நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். முதலாவதாக இது போன்ற இழப்புகளை முஸ்லிம்களாகிய நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நம்முடைய நிலைமை இந்த நாட்டில் எப்படி இருக்கிறது என்பதை இரண்டாவதாக சீர்தூக்கி பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இந்த நிர்கதியான நேரத்திலே நமது நடவடிக்கைகளும் செயல்பாடுகளும் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பதையும் சிந்தித்து பார்த்து நாம் படிப்பினை பெற வேண்டும். முதலாவதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, உங்களுக்கு ஏற்கனவே நாம் சொல்லியும் இருக்கிறோம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே நமக்கு ஒரு அழகிய போதனை செய்கிறான். வல நபுலுவன்னக்கும் பிஷையும் மினல் கௌஃப், அச்சத்தை ஏற்படுத்தி உங்களை நாம் சோதிப்போம். ஒல் ஜூஐ, பட்டினியை, பசியை, வறுமையை, பஞ்சத்தை ஏற்படுத்தி உங்களை நாம் சோதிப்போம். வனப்சிம் மினல் அம்வாலி ஒல் அம்புஸ், சொத்துக்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தி, உயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தி உங்களை எல்லாம் நாம் சோதித்து பார்ப்போம். இவ்வாறு சோதித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் யார் சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான். பொறுமையாளர்கள் என்றால் யார்? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன், அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விடுமானால் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களே அல்லாஹ்வுக்காக இருக்கிறோம், நாங்களே அவனிடத்திலே திரும்பிச் செல்லவிருக்கிறோம் என்று உணர்ந்து இதை வாயால் கூறி யார் இந்த துன்பங்களை சகித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தி உண்டு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நாமும் இந்த இழப்பை, ஒரு பெரிய இழப்பு தான், இந்த இழப்பை நாமும் அல்லாஹ்வுக்காக சபூர் செய்து கொள்ள, பொறுமை காத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த படுகொலை, கொடூரமான படுகொலை நமக்கு தரக்கூடிய பாடங்களை இந்த சந்தர்ப்பத்திலே புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. என்ன பாடம்? இந்த நாட்டிலே பல்வேறு சமுதாய தலைவர்கள் இருக்கிறார்கள். அந்த தலைவர்களுக்கெல்லாம் நம்முடைய வரிப்பணத்திலே, அரசாங்கத்தினுடைய வரிப்பணத்திலே உரிய சிறந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். எத்தனையோ தீவிரவாத தலைவர்களுக்கெல்லாம் கூட அரசு செலவிலே
மிக உயர்ந்த ரக பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருவதை நீங்கள் இந்த நாட்டிலே பார்க்கிறீர்கள். முஸ்லிம் சமுதாயத்தை அடியோடு ஒழித்து கட்டுவேன் என்று சொல்லக்கூடிய பால் தாக்கரைக்கு கூட இந்த நாட்டிலே இஸ்ஸத் பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அல்லாஹ்வுடைய ஆலயத்தை இடித்து தகர்த்து தரைமட்டமாக்கிவிட்டு நாங்கள் தான் இதை செய்தோம் என்று மேடைகளிலே பெருமையோடு முழங்கக்கூடியவர்களுக்கும் இந்த நாட்டிலே, நாமும் சேர்ந்து வரிப்பணம் செலுத்தக்கூடிய இந்த நாட்டிலே அவர்களுக்கு நமது வரிப்பணத்திலே பாதுகாப்புகள் இருக்கிறது. ஆனால் அதே போல இந்த தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் கூட பல்வேறு தலைவர்களுக்கு முஸ்லிம் சமுதாயத்தையே தங்களுடைய ஒரே எதிரியாக கருதி பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த தமிழகத்திலே போதுமான தேவைக்கு அதிகமான பாதுகாப்புகள் அரசாங்க செலவிலே செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய தலைவர்களுடைய நிலைமை என்ன? அதற்கு சான்றுதான் இந்த நிகழ்ச்சி. யார் யாருக்கெல்லாமோ பாதுகாப்புகள் செய்து தரப்படுகிறது. பாதுகாப்புகள் செய்து தரப்படுவதற்கு காரணம் யாருக்கெல்லாம் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஒரு தீவிரவாத இயக்கங்களால் கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் தருகிற பொறுப்பு அரசுக்கு இருக்கிற காரணத்தினால் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக செய்து தரப்படுகின்றன. இந்த பழனி பாபாவை பொறுத்த வரைக்கும் அவரும் அவருடைய உதவியாளர் ஒரு ஆள் மாத்திரம்தான் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக பொள்ளாச்சியிலே குடியிருக்கிறாங்க. ஆனாலும் கூட ஒரே ஒரு சாதாரண வாட்டிசவனோட பாதுகாப்பு கொடுக்கப்படுற தலைவர் இருக்கும் பொழுது அவருக்கும் எதிரிகள் இருக்கிறாங்க. அவரை கடுமையாக மேடைகளில் விமர்சிக்கிறாங்க. அவருக்கும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிற உணர்வு எந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கல. நான் கேட்டேன், இந்த நாட்டில் முஸ்லிம் சமுதாயத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய யாருக்காவது எந்த மாநிலத்திலாவது அரசு செலவில் பாதுகாப்பு தரப்பட்டிருக்குதா? முஸ்லிம் சட்டமன்ற உறுப்பினர்களா இருந்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. முஸ்லிம் சட்டமன்ற உறுப்பினர்ங்கிற காரணத்திற்காக முஸ்லிம்கள்ல உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் என்ற அடிப்படையிலாவது அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுதா? இல்லை. அப்ப இதுல நம்ம நல்ல விளைவிக்கிறோன்னு நம்முடைய நிலைமை ரொம்ப பரிதாபகரமா இருக்குது. இந்த நாட்டில் நம்முடைய நிலைமை ரொம்ப ரொம்ப பரிதாபம். நம்மளை யாரும் பாதுகாப்பாக நம்ப முடியாது. இது ஒரு எச்சரிக்கை தான். நாளைக்கு இன்றைக்கு பழனி பாபான்னு சொன்னா நாளைக்கு நம்மளா இருக்கலாம். அதை பத்தி நம்ம கவலை இல்லை. அதே நேரத்தில் மற்றவர்களாகவும் இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு கட்டத்தில் கூட ஆட்சியாளர்களும் பல்வேறு தலைவர்களும் எப்படியெல்லாம் நடந்து கொள்றாங்கன்னு பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நம்ம எப்படி ஏமாந்த சமுதாயமா இருக்கிறோம். யாருக்கு போய் ஓட்டையெல்லாம் போட்டோம். உத்தமபாளையத்தில் ஒரு ஆள் கொல்லப்படுறாரு. அப்படி ஒரு ஆள் இருக்கிறார் என்பதே அந்த சமூகத்துக்கு பிறகுதான், பத்திரிகைகள்லாம் பெரிதுபடுத்தின பிறகுதான் தெரியும். யாருன்னே தெரியாது. ஊரை தாண்டி அந்த ஊர்ல கூட எல்லாருக்கும் தெரியாதவர் ஒரு ஆள் கொல்லப்படுறாரு. யார் கொலையாளிகளோ நடவடிக்கை இருக்கிற தனி விஷயம். இந்த செய்தி தமிழகத்தில் ஊராட்சி ஒன்றிய பிரதிநிதிகளுடைய கூட்டத்தில் வைத்து தமிழக முதல்வர்களால் உடனடியாக என்ன செய்யப்படுது? கண்டிக்கப்படுது. நம்ம பார்த்தோம். முதலமைச்சரை தன்னுடைய வாயினாலேயே கண்டிக்கிறார். இந்த மாதிரி முளையிலே கிள்ளி எறிவோம், இந்த மாதிரி. அதுவும் உடனடியாக விசாரணை முடியல, எந்த ஒரு துப்பும் கிடைக்கல, முஸ்லிம் தீவிரவாதிகளால கொல்லப்பட்டிருக்காருன்னு சொல்லி அவசர அவசரமாக அறிக்கை விட்ட காட்சியை பார்த்தீங்க. இவருடைய நிலைமையை பார்த்தீங்களா? பழனி பாபா கொல்லப்பட்டு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் முடியுது. 24 மணி நேரம் கடந்து போச்சு. முதலமைச்சர் ஒரு அறிக்கை இல்லை. சாதாரண ஒரு அவர் பேர் கூட எனக்கு மறந்து போச்சு. அவர் பேர் என்னங்க? உத்தமபாளையம் ஆறுமுகம். இந்த ஆறுமுகங்கிற ஒரு ஆளு யாரோ பெரிய தலைவரோ பெரிய சமுதாயத்தை கட்டி எழுப்பினவரோ அந்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்சவரோலாம் கிடையாதுங்க. அதுக்காக வேண்டி மனித உயிர்கள் மட்டும் நம்ம சொல்லல, யார் கொலை செய்யப்பட்டாலும் கண்டிக்கட்டும். ஆனா இவரு பழனி பாபாவுடைய நிலைமையை பார்த்தோம்னு சொன்னா, இவரு இதே கருணாநிதிக்காக வேண்டி எம்ஜிஆர் ஊராம்பு திட்டிட்டு இருந்தார். அவருடைய ஆசையோடும் அவருடைய ஆதரவோடும் அவருக்கு நெருங்கின நண்பராக இருந்தார். ஒரு நன்றி விசுவாசம், ஒரு நாடறிந்த தலைவன், ஒரு சமுதாயத்தில் மதிக்கப்படக்கூடியவன், சமுதாயத்துக்கு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய ஒருத்தன். அதையெல்லாம் விட்டுருவோம். அவருக்கு இருந்த ஒரு நெருக்கம், ஒரு அரசியலுக்காக வேண்டி பல அணிகள் மனிதன் மாறுறது உண்டு. இன்னைக்கு ஒரு அணியில இருப்பான், நாளைக்கு ஒரு அணியில இருப்பான். பழனி பாபாங்கிறது ஒரு அனாமதயமா? யாருன்னு தெரியாதவரா? தமிழக முதல்வருக்கு அவரை தெரியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா?
அவ்வளவுக்கு நெருக்கம். அவரை தூண்டி விட்டு தான் இவருக்கு எம்ஜிஆரை எதிர்க்க முடியாத நேரத்தில் இவன் ஒரு ஆள் தான் ஒழுங்கா எதிர்ப்பான்னு சொல்லிட்டு அவரை அழைச்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டங்கள்ல அவரை ஏற்றி பழனி பாபா பேசுறாருன்னு சொல்லி எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல அவரை எதிர்த்து அரசியல் நடத்துறதுக்காக வேண்டிய அவர் உருவாக்கினார். அவ்வளவுக்கு ஒரு நெருக்கம் இருந்து கூட 24 மணி நேரம் கடந்து போச்சு, ஒரு கண்டன அறிக்கை வரல இன்னைக்கு வரைக்கும். இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க நிலைமையை தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்க எவனெல்லாம் தலைவன் சொல்லிட்டு யாரு முன்னாடிலாம் போறீங்களே, பரிதாபமா இருக்கணும் நினைக்கும் போது. இப்படியெல்லாம் ஒரு பார்வைப்பட்ட ஒருத்தனை ஒரு அறிக்கை கூட இல்லைங்க. நம்ம நிலைமை சமுதாய நிலைமைக்கு சொல்றேன். அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கு பத்திரிகைகள் திண்டுக்கல்ல யாரும் கொல்லப்பட்டாங்க, புதுப்பேட்டையில கொல்லப்படுறாங்க, உத்தமபாளையத்தில் கொல்லப்படுறாங்க. 10 நாளைக்கு குறையாம அந்த செய்தி வரும் பேப்பர்ல. 10 நாளைக்கு குறையாம அந்த செய்தி, ஏதோ பிடித்து விட்டார்கள், அங்கே போய் விட்டார்கள், இங்கே வந்து விட்டார்கள், பெங்களூர்